நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜஸ்ட் நியூஸ் தமிழ் சேனல். மாணவர்களிடையே தொழில் முனைவோர் திறனை ஊக்குவிக்க லிட்டில் என்டர்டெயின்மெண்ட் மேளா தனியார் பள்ளியில் நடைபெற்றது. மாணவர்களின் எதிர்கால தொழில்முறை திறன்களையும் சுயதொழில் தொடங்குவதற்கான விழிப்புணர்வையும் வளர்க்கும் நோக்கில் சென்னை செங்குன்றம் அடுத்த கோனிமேடு பகுதியில் அமைந்துள்ள குட்வர்ட் பப்ளிக் பள்ளியில் லிட்டில் என்டர்டெய்னர் மேளா மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் ஜலாலுதீன், பள்ளியின் முதல்வர் ஜீனத் பர்வீன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக க்ரோ என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் தமிமுன் அன்சாரி, ரீபா சேம்பர் ஆப் காமர்ஸ் அமைப்பின் தலைவர் யூனஸ் சைட் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் பள்ளி மாணவிகள் ஒன்றிணைந்து 100க்கும் மேற்பட்ட வணிக அரங்குகளை அமைத்திருந்தனர். இதில் உணவகங்கள், கலை மற்றும் கைவினைப் பொருட்கள், மெஹந்தி வடிவமைப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான ஸ்டால்கள் இடம்பெற்றன. சிறு வயது முதலே ஒரு தொழிலை எவ்வாறு தொடங்குவது, வாடிக்கையாளர்களை எப்படி கையாள்வது போன்ற அனுபவங்களை மாணவர்கள் இதன் மூலம் நேரடியாக பெற்றனர். இக்கண்காட்சி குறித்து பள்ளியின் முதல்வர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே சுயதொழில் குறித்து புரிதலை ஏற்படுத்த இந்த மேளா நடத்தப்படுகிறது. ஒரு தொழிலை செய்யும் போது அதில் எவ்வாறு லாபம் ஈட்டுவது, ஒருவேளை நஷ்டம் ஏற்பட்டால் அதை எப்படி சாமர்த்தியமாக கையாள்வது போன்ற மிக முக்கியமான வணிகத் திறன்களை மாணவர்கள் இங்கு கற்றுக்கொள்கிறார்கள் எனவும், மாணவர்களின் இந்த ஆர்வம் எங்களுக்கு பெருமிதத்தை அளிக்கிறது. இது போன்ற முயற்சிகள் மாணவர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமையும். வரும் ஆண்டுகளில் இதைவிட இன்னும் பெரிய அளவில் இதனை நடத்த திட்டமிட்டுள்ளோம். பங்கேற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் எனது வாழ்த்துக்கள் என்று கூறினார். மேலும் பள்ளியின் இந்த தனித்துவமான முயற்சிக்கு பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் தரப்பில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. புத்தக கல்வியோடு நின்றுவிடாமல் வாழ்வாதாரத்திற்கான தொழில்முறை திறன்களையும் பள்ளி நிர்வாகம் கற்றுக் கொடுத்து ஊக்குவிப்பது மற்ற பள்ளிகளுக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக அமைந்துள்ளது என பலரும் பாராட்டி தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை காண ஜஸ்ட் நியூஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்கூலில் ரொம்ப சிறப்பான முறையில் கிட்ஸ் வித் லிட்டில் ஆண்டர்பிரனர் மேலா நடந்துகிட்ருக்கு. ஸோ எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு எப்படி சுயதொழில் நடத்தணும், எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஆரம்ப கட்டமாக எல்லா குழந்தைங்களும் நிறைய விஷயங்களை ஆர்ட், கிராஃப்ட், ஃபுட்டு, பெவரேஜஸ்ஸு, நிறைய ஸ்டால்ஸ், மெஹந்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஸ்டால்ஸாக போட்டிருக்காங்க இங்கே. ஸோ அதில் எப்படின்னா அவங்க எப்படி ஒரு தொழிலை செய்யணும், அதில் எப்படி லாபம் பார்க்கணும், என்ன நஷ்டங்கள் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற நிறைய திறமைகளை இங்கே கற்றுட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்டால்ஸ் மேலே இந்த குழந்தைங்க இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் ஸ்கூல் மூலமாக நாங்கள் கொடுத்துருக்கன்றது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னும் பெரிய லெவலில் அடுத்த வருஷங்களில் நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு பெரிய மோட்டிவேஷன் இந்த குழந்தைங்க மூலமாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டால் நடத்துறதுக்கு எங்கள் மேனேஜ்மெண்ட் நாங்கள் குட்வர்ட் பப்ளிக் ஸ்கூல் கொடுத்ததில் நானும் ரொம்ப பெருமைப்படுற ஒரு பிரின்சிபலாக. ஸோ எங்கள் குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக பல விஷயங்களை இங்கே கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க மற்ற குழந்தைங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்குமே ஒரு பெரிய வழிகாட்டியாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டுருக்கு. ஸோ அடுத்த வருஷங்கள் எல்லா ஸ்கூல்ஸுமே இந்த மாதிரி ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து அவங்களோட தொழிலை ஃப்யூச்சருக்கான தொழிலை இப்போலேருந்தே அவங்க வளர்க்கணும் அப்படின்றது என்னோட பெரிய ஆசையாக இருக்குது. என்னோட எல்லா குழந்தைங்களுக்கும் இங்கே நான் ஒரு பெரிய விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ எல்லா குழந்தைங்களுமே எல்லா பள்ளியிலுமே இந்த மாதிரி திறமைகளை வளர்த்துட்டு ஒரு பெரிய தொழிலாளர்களாக ஒரு தொழில் அதிபர்களாக வளரணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். ஸோ என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். காலை வணக்கம். என்னோட பேர் எம் ரஷியுதீன். டி செக்ஷன் படிக்கிறேன். எங்கன்னா குட்வர்ட் பப்ளிக் ஸ்கூல். இப்போ நம்ம இருக்கிற குட்வர்ட் பப்ளிக் ஸ்கூல்ல தான் இங்கே ஆண்டர்பிரனர் மேளா அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்குது. இந்த மேளா கிட்டத்தட்ட 100லேருந்து 150 ஸ்டால்ஸ் வரைக்கும் இங்கே போட்டுக்கிறாங்க. எதுக்குன்னா எங்களை மாதிரி மாணவர்களுக்கு ஃபியூச்சரில் நாங்கள் ஜாப்ஸ் தேடுவோம். ஜாப்ஸுக்கு இப்போவே அடிப்படையாக நாங்கள் ஜாப்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஜாப்ஸ் எல்லாம் எதுக்குன்னா எங்களுக்கு ஃபியூச்சரில் இப்போ நாங்கள் ஜாப்ஸ் தேடணும். வாய்ப்பும் நல்ல ஒரு சூழல், நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த பசங்க ஸ்கூல் ஏற்படுத்தி தந்திருக்கு. குறிப்பா இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் மைண்ட் செட்டை உருவாக்குவதற்கான ஒரு சூழலும் சந்தர்ப்பம் ஸ்கூல்ல இருந்தே இது ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன், ஆண்டர்பிரினர் எஜுகேஷன் ஸ்கூல் சிலபஸ்லேயே கொண்டு வரதுனால பசங்களுக்கு அந்த மைண்ட் செட்டும் அந்த கைடன்ஸ் கிடைக்கிறது. இன்னைக்கு நாமெல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கோம். பசங்களுக்கு அந்த மோட்டிவேஷனும் அந்த வழிகாட்டலும் கொடுக்குறார்.
இதை மென்மேலும் சிறப்பதற்காக நாம் வந்து அனைத்து மேனேஜ்மெண்ட்டு பசங்களுக்கும் நம்ம வந்து நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, தேங்க்ஸ் வெரி மச். என் பேர் யூனிஸ் சேட், ரிஃபா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் உடைய தமிழ்நாடு உடைய ஸ்டேட் பிரசிடெண்டாக இருக்கு.